பெரியார் எனக்குள்ள ஆழமாக கொண்டு வந்து சேர்த்தது என்னோட துணைவி தான். அவங்க தான். ஏன்னா அவங்க பெரியாரிஸ்டாக இருந்தாங்க. 24 மணி நேரம் பணியன் பெரியார் படம் தான் போட்டிருப்பாங்க. முதல்ல நான் பெரியாரை பற்றி ஒரு முழு நீள பேச்சு கேட்டது அப்படின்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு அவங்க பேசின யூடியூப் வீடியோ தான் நான் பார்த்தேன். இதுதான் வந்து ஆசிரியர் ஐயா கிட்ட அவங்க வந்து சிறந்த பேச்சு போட்டிக்காக விருது வாங்கியிருக்காங்க. அந்த ஃபோட்டோலாம் எனக்கு காமிச்சாங்க. இப்போ உள்ள சிஎம் ஸ்டாலின் கையால் அவங்க பெரியாரை பற்றி பேசி விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய எல்லா பெரியார் மேடைகள்லையும் அவங்க பேசி பயங்கரமாக விருது வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேசி எனக்குள் பெரியாரை விதைத்தவர் என்னோட காதலி, என்னோட தோழி திவ்யா அவர்கள். அதுக்கப்புறம் தான் நான் பெரியாரை வாசிக்க ஆரம்பித்தேன், பெரியாரை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அது வரைக்கும் எனக்கு பெரியார் அப்படிங்கிறது வந்து தொண்டு செய்து பழுத்த பழம் துயத்தாடி நெஞ்சில் விழும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் ஒன்று இருந்துச்சு. அதை உடைச்சி பெரியார் என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனால் பெரியார் புத்தகங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. அது காலத்தின் கட்டாயமானு தெரியல. நான் ஏன் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு கிட்டத்தட்ட 2 பேருமே சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கோம். நான் அந்த வீட்டுக்கு தங்கு தடையின்றி போனேன். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், எப்படி உன்னை உள்ளே விட்டாங்க, உன்னை எப்படி பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே பெரியார் இருந்தார். நானும் திவ்யாவும் எங்கள் காதல் குறித்து பேச ஆரம்பித்த காலகட்டம் எப்படின்னா, 10 எரிஞ்சிக்கிட்டு இருக்க வட மாவட்டங்கள் சாதி திருமணங்கள் நாடக திருமணங்களாக அறிவிக்கப்பட்டு அந்த நாடக திருமணங்களை நிறுத்துவதற்காக எல்லா குடிசைகளையும் கொளுத்தப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போவேன். உள்ளே போன உடனே போய் உட்கார்ந்து நான் நிமிர்ந்து பார்த்தா அவங்க வீட்டில் பெரியார் படம் மாட்டிருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், தப்பிச்சுவோம் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். அப்படி தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. அன்றையிலேருந்து அந்த வீடு என்னோட வீடாக மாறிடுச்சு. எனக்குள்ளே எந்த பிரச்சனையுமே வரல. ஈஸியாக நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் எல்லா எதிர்ப்புகளையும் அவங்க அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட எல்லா வீடுகளுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க உறவுகள், சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அவங்களே பேசி அவங்களே முடிவு பண்ணி எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்ன போய் கிட்டத்தட்ட 2 பேருமே நிறைய பேரோட உரையாடணும். போய் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்குமே உரையாடணும். அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு அம்மா தன் மகள் வந்து இந்த பையனை விரும்புகிறான்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் என்னை அழைச்சிக்கிட்டே போனாங்க. என்னை அழைச்சிக்கிட்டே போய் ஓட்டி உட்கார வச்சு நான் என்ன பண்ணுறேன், நான் என்னோட பிளான் என்ன, என்னோட திட்டங்கள் என்ன, நான் எந்த மாதிரியான வீடுகள் இருந்து வர்றேன், இது எல்லாத்தையும் பேசக்கூடிய சுதந்திரம் அந்த வீடுகள் இருந்துச்சு. எனக்கு அதுக்கு பெரிய அனுபவமாக ஆச்சரியமா இருந்துச்சு, பெரிய ஒரு புத்துணர்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தீவிரமா பெரியாரை வாசிக்க ஆரம்பிச்சேன். பெரியாரை வாசிக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஒரு விஷயம், பெரியாரை எப்படி புரிந்து கொள்வது. சுற்றி நீங்க பெரியாரை பத்தி ஒருத்தர் பேசிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு நாள் கடக்கிறதுக்குள்ளேயே இன்னொருத்தர் பெரியாரை எதிராக வந்து ஒருத்தர் பேசிட்டு இருப்பார் நம்மகிட்ட வந்து. சரி, அவர்கிட்ட பேசி சமாளிச்சுட்டு போனா இன்னொருத்தர் வந்து குழப்பமான மண்ணில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவார். பெரியாரை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்புறம் நான் படிக்க என்ன நினைச்சிட்டேன், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் மெட்டஃபரா மாத்திக்கிட்டேன் பெரியாரை.